குடிக்கிறத கொட்டியாச்சு. இனிமே என்ன செய்யலாம்? சும்மா இங்கே இருப்போம்ல, எல்லாரும் இருக்கோம்ல, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு உங்க அம்மா எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செய்ய போறாங்களாம். அதனால நம்ம இங்கே இருப்போனே. பிரியாணியா? நம்பேண்டா நம்பேண்டா, இந்த கொசுத்தல தாங்க முடியல. அவையெல்லாம் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவ, நம்ம இங்க உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருந்தோம்னா நம்மள ஏச போறவ. வாங்க அங்க போலாம். அதெல்லாம் ஏச மாட்டாவக்கா, அதான் அவ்வளவு பேர் இருக்காவலாம், நம்மள தேட கூட மாட்டாவ. அவில பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருந்து போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணுமே சொல்ல மாட்டாவ. எல்லாரும் சின்ன பொண்ணக்கா எல்லாரும் வந்திருக்காவளோ? ஆமா ஆமா, சின்ன பொண்ணத்தே, மீனாத்தே, கீதாத்தே, எங்க அம்மா, சரச பெரியம்மே, கண்மணி பெரியம்மே, அப்புறம் உங்க அம்மா, இது எல்லாம் சேர்ந்துதான் சமைக்க போறாங்களாம். ஐ, எல்லாருமா? ஆமா ஆமா, எல்லாரும் முன்னாசல தான் உட்கார்ந்திருக்காவ. அட, இது எனக்கு தெரியாதே. சோபி, யாரோ கதவு தட்டுறா பாரு, கதவு தரமா? சரிக்கா. ஐ, சின்ன பண்ணக்கா. எல்லாரும் நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்களே. ஏ கங்கா, இங்க பாரு, உங்க அம்மா சாவி இங்க தொங்க போட்டுருக்கவ. இது எப்போ நடக்கிறது தானே, அப்புறம் உட்காந்து சாவி தேடிட்டு இருப்பாவ. சரி மக்களே, வீட்டுக்குள்ள போகும்போது இதை எடுத்துட்டு போயிருங்கண்ணே. அத்தை என் கையில தந்துருங்க, அப்பதான் மறக்காம எடுத்துட்டு போவேன். சரி. அம்மா, காத்துங்க நல்லா செம்மையா அடிக்க. ஆமாத்தே, அதுக்கு தான் நாங்க வீட்ல உட்காராம இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். அதுக்கு தான் இங்கே உட்காந்துக்கிட்டு முன் வாசலுக்கு வராம இருக்கியே. அப்படியெல்லாம் இல்லத்தே, என்னமோ தெரியல, காபி குடிச்சதுல இருந்து இட்லி சாப்பிட்டதுல இருந்து எல்லாமே இங்கதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. மீராக்கா இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குனாவல, அதனால தான் இங்கே எல்லாரும் உட்கார்ந்துட்டோம். அப்புறம் பிடிக்காம? ஏக்கா, இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. பூமாரி, கொஞ்சம் தள்ளிக்கோ மக்கா. சரி தே. சுபின், கொஞ்சம் தள்ளி உட்காரு. நான் வந்து இங்க உட்காந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல போய் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரணும். இங்கதான் வச்சு நம்ம பிரியாணி செய்ய போறோம். உங்களுக்குலாம் தெரியுமா என்ன? ஆமா ஆமா, இப்பதான் பூமாரி சொன்னா. ஆமா, ஏதோ விசேஷமா அக்கா? ஆமா, எல்லாரும் சேர்ந்துருக்கோம்ல, அதுதான் விசேஷமே. நீங்க எப்பவும் இப்படிதான் இருக்க? இல்லையே, இப்படிதான் எப்பவுமே. கண்மணி அக்கா, உங்க அம்மா, நீ, அஜய், சோபி எல்லாரும் வந்திருக்கேல்ல, அப்புறம் விசேஷம் தானே. ஏன் மக்கா, ஒன்ன மறப்பானாடே, இவையெல்லாம் இன்னைக்கு வந்தவைய, நீ அப்படியா? சரி மக்களே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வீட்டுல போய் எல்லாமே எடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிட்டே? ஆமா மக்கா, சாப்பிட்டாச்சு. இங்கதான் இட்லி சாப்பிட்டேன். மக்கா பூமாரி, இந்த ஊஞ்சல ஒரு ஆட்டு ஆட்டுமோ? இதுல இப்படியே காத்தாட உட்காந்தா நல்லதா இருக்கு. அண்ணா எல்லாம் எடுத்துட்டு வரணுமே. சரி, போயிட்டு வரேனே. சீக்கிரம் வாங்க. இந்த தரடே இருக்கு வீடு. 2 8 வச்சுட்டு வாரேன். என்னடா இன்னும் சுபி வந்து இங்க உட்காரலேன்னு பார்த்தோம்ல. அது எப்படிக்க வராம இருப்பே? இல்ல சுபி, நம்ம எல்லாம் இங்க சுத்திட்டு வருவோமே. அஜய், சும்மா இருல, எல்லாரும் வேலை செய்ய போறாவ, நம்ம ஊர் சுத்தினா எப்படி இருக்கும்? நீ சும்மா இருடி. எல்லாம் அம்மா ஏச போறா பாரு. இக்க ஏன் ஏசுவாவ? அம்மா எல்லாரும் வேலை செய்ய போறாவ, அவையெல்லாம் அங்க வேலை பார்க்க நம்ம ஊர் சுத்தினா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதுதான். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே, எங்களால ஒண்ணு சொல்ல மாட்டாவ. நாங்க ஊர் சுத்தலாம். நீ போ, அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடு. நான் மட்டும் போய் வேலை செய்யணும், நீ நல்லா சொகுசா ஊர் சுத்திட்டு அலைவியோ? ஆமாட்டி. எல்லாம் அஜய், ஏல என்னல மீராக்கா எல்லாமே நம்ம மட்டும் ஊர் சுத்தறமா? சுத்தறப்ப என்ன? நீ யா ஃப்ரெண்ட், ஞாபகம் உனக்கு? வா ஃப்ரெண்ட்னா மீராக்கா கூட போக கூடாது. முதல்ல அவ ஏன் அக்கா, எனக்கும் அக்கா தான். நல்லா சண்டை போடுங்களே, நல்லா சண்டை போடுங்க. என்ன சுவி, அங்க பாருல அவ எப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு. எங்க வச்சிருக்காங்க அக்கா? ஏல இதுதானா உன் டக்கு? எல்லாம் அஜய், என்ன சுவி பைத்தியமான நீ? அங்க பாருல அவ சிரிச்சிட்டு இருக்கா. லே அஜய், நீ சரியில்லை பாத்துக்க. எக்கா வாங்கக்கா, கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு வேண்டாம் கங்கா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு இருக்கோம்ல, அதனால இன்னைக்கு வேண்டாம். அதான் நாங்க இங்கே தானே இருக்கோம். ஏன்க்கா போக வேண்டாம்?
இன்னைக்கு சின்ன பொண்ணக்கா எல்லாரும் வந்திருக்காவல்ல, இங்கதான் சமையல் வேற நடக்கு. அப்புறம் நம்ம எல்லாம் இங்க இல்லாம வெளியே போயிட்டா நல்லாவா இருக்கும்? நம்ம நாளையில இருந்து சுத்தி பார்த்துட்டே இருக்கலாம். எப்படி எப்படி நாங்க ஸ்கூலுக்கு போறோம், நீ மட்டும் ஒத்திர சுத்தி பார்க்க போறியோ? அட ஆமா, நாளையில இருந்து நம்ம ஸ்கூலுக்கு வேற போறோம்ல. ஐயோ ஆமா, பாத்தியா நானும் மறந்துட்டேன் சுபி. அப்போ இப்போ என்னக்கா செய்ய? அப்ப சரி வாங்க, உங்களுக்குலாம் இஷ்டம்னா இப்பவே நம்ம சுத்தி பார்க்கலாம். நிஜமாக்கா? ஆமா. இது யாட்டி ஏன் இந்த வேலைய நடிக்கா? நீ சும்மா இல்ல குரங்கு. எதுக்கு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கியே? அப்படிதான் சிரிப்போம், என்னல செய்வா? சோபி, என் பேர் எனக்கு தெரியும், நீ மூடு. இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்க. அதான் உன் மூஞ்சி நல்லா இல்லன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏன்க்கா உங்களுக்கு இஷ்டம் இல்லையா வெளியே போவேன்? அப்படி இல்ல சுபி, அந்த அக்காலாம் வந்திருக்காவல்ல, நம்ம வெளியே போயிட்டா அவி தப்பா நினைப்பாவல்ல, அதுதான் நினைச்சேன். அப்படி சரி பரவாயில்ல வாங்க, உங்களுக்குலாம் சுத்தி பார்க்கணுங்கல, வாங்க போலாம். அப்படியா? சரிக்கா, அப்ப பரவாயில்ல. நாங்க தான் நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து 4 மணிக்கு வந்துருவோம்ல, அப்ப நம்ம சுத்தி பார்க்க போலாம். எப்படி? அப்படியே சொல்ற சுபி? ஆமாக்கா. அப்ப சரிண்ணே, அப்ப நம்ம நாளைக்கு போவோம். உனக்கு இஷ்டம் இருக்குன்னா சொல்லு சுபி, நம்ம இப்பவே போலாம். இல்லக்கா, நம்ம இப்ப வீட்ல இருப்போம்ல, வேணா நம்ம சாயந்தரம் வெளிய போலாம். அப்படியே சொல்ற சுபி? சரிம்மா. சுபி, ஏல அஜய், கோவப்படாதல. நீ ஒரு லூசுல. ஆவே கிடைக்கங்க. சரி சுபி. இது இங்க யாரோ ஜோக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? சுபி, என்ன வாங்கல, எங்க வீட்டுக்காவது போவோம். சரி, எல்லாம் சேர்ந்து போலானே, சாயந்தரமா போலாம். இந்த தானே இருக்கு வீடு, அப்ப வர மாட்டியோ? பூமாரி, நான் வரேன். சரில அஜய், அப்ப நான் வர வேண்டாமா? உன்னை தானே முத கூப்பிட்ட சுபி. அதானே பார்த்தேன். ஏ பூமாரி, அவன்கிட்ட ஏடி கெஞ்சிட்டு இருக்கா? ஏன் பூமாரி ஃப்ரெண்ட் இல்ல? ஃப்ரெண்ட்னா உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுமா? சும்மா விளையாட்டுக்கிட்டி. ஆமா விளையாட்டுக்குதான். சுபி என் மேல கோவமே பட மாட்டான். ஆமா, கோவமே பட மாட்டான், அடிக்க மட்டும்தான் செய்வான். ராணி, உன்கிட்ட அந்த வெளியே வைக்கிற அடுப்பு இருக்கா? ஆமாக்கா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இருக்கோ? சரிடே, போடே எடுத்துட்டு வாடே. மைனி, விரவு அடுப்பு வச்சுட்டா என்ன, அந்த செங்கலை சுத்தி வச்சுட்டு விரவு வச்சிருவோம், எப்படி? அதுவும் சரிதான். அப்போ இங்கே வச்சிருவோமா ராணி, இல்ல அந்த முன்னாடி வச்சிருவோமா? வீட்டுக்கு முன்னால வேண்டாக்க, அந்த இருக்கலாக்கா, அவ்வளோ இடம் இருக்கு, அங்க வச்சிடலாம். இங்க உட்காந்து நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நீங்க உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் அடுப்புல வச்சிடலாம். என்ன இங்க நம்ம விரவ வச்சோம்னா புகையெல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாம் போகும். ஆமா ஆமா, காத்து வேற ரொம்பலாம் இருக்கு. அப்போ காத்து இவ்வளவு இருக்குன்னா அப்புறம் விரவு அடுப்பு வச்சோன்னா எரிஞ்சிருமா? வெளியே வச்சுல பண்ண போறோம். அதுக்கு அந்த காத்து வர்றதுக்கு ஏத்தாப்புல வைப்போம், அப்போ அணையாதுல்ல. ஆமா ஆமா. இந்த கண்மணி என்னத்தை உருட்டிட்டு இருக்காளோ தெரியலையே. அவைதான் சொன்னதே வெளியே வச்சு பிரியாணி பண்ணலாம், நான் போய் செங்கலை பார்த்துட்டு வரேன்ட்டு போனவ. ஓ அப்படியா? செங்கல் தான் அந்த பின்னாடி தாண்டே இருக்கு, இவன் எங்க போய் ஆடிட்டு இருக்கா? கண்மணி, இந்த வாரேன். எது செங்கல் இங்க தான் கிடக்கு, இங்க வா. ஐயா அப்படியா? சரி இந்த வாரேன். ஏக்கா சொல்லு ராணி. ஏக்கா நீ செங்கல் எடுத்துட்டு வந்துட்டியோ? இல்லமோ, இந்த பின்னாடி கிடக்கு, எடுத்துக்கலாம். நீ சொல்லு ராணி. நம்ம இங்க உட்காந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சிருவோக்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமே அங்க சமைக்கலாம். இல்லைன்னா உடையில இஞ்சி பூண்டத்தா அதத்தா இதத்தானா அது ரெடி ஆகாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, பிறகு நல்லா வராது பிரியாணி எல்லாம். ஆமாடே, அதனால மொத்தமா எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம செய்யலாம். அண்ணே சரி, சின்ன பொண்ணு இன்னும் யாரையும் காணும், அவியல் இப்போ வந்துருவாவே. சரி அவிய வரட்டு, நீங்க வந்து உட்காருங்க. சரசுமைனி, இப்படி வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து இப்படி பேசுறதுக்குன்னே அழகா இப்படி கெட்டி போட்டுருக்கீங்களோ, நல்லா இருக்குல்ல. நாங்க இங்க எல்லாரும் கூடணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் உட்காந்து நல்லா பேசுவோம். ஆமா ஆமா, ஆனா இதை தூத்து பெருக்கி எடுக்கிறதுக்கு தான் தலை வலிக்கும். ஆனா உங்க வீட்டுக்கு முன்னாடி நல்ல இடம் கிடக்கலாடே. இடம் இருக்குதான், ஆனா இப்படி இல்லை பார்த்தீங்களா, அங்கேயும் நல்லா இடம்லாம் நல்ல புல்லுகள் எல்லாம் வளர்ந்து நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு இல்லை பார்த்தீங்களா.
இங்க இது நாங்க வீடு கட்டும் போதே இவங்க அப்பா இப்படிதான் வேணும் இப்படிதான் இருக்கணும் அது இதுன்னு பார்த்து பார்த்துல கெட்டினவன். ஆமா எங்க அத்தனை தான் இந்த விருந்தாளில் வருவாவில விசேஷத்துக்கு அவை வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம வச்சு எவ்வளோ நேரம் தான் பாடு பேச. அதனால தான் இப்படி ஒரு வெளியே வந்து உட்காந்தோமா விஸ்தாரம் அப்படி அங்கே இங்கே நல்லா உட்காந்து வசதியாக உட்காந்து பேசணுமாங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ பெருசாக அழகாக செஞ்சு போட்டாவே. இங்கே வந்து உட்காந்தானா அந்த சேரிக்கிற ஒன்று தேவையில்ல பத்தியில இந்த படிக்கட்டு மாதிரி கட்டி போட்டுருக்கா அழகா அந்த ஓவன் மேலே உட்காந்தம்மா வசதிக்கு எத்தாப்புல உட்காந்தம்மான்னு அது நல்லா செட் ஆகிட்டு பார்த்துக்கங்க. ஆமாடே ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் என்ன நீங்களும் அதான் கட்டிட வேண்டியதானே ஐடியா தான் உங்களுக்கு கிடைச்சிட்டேன். அது வாடகை வீடுல அங்க எங்க இருந்து நாங்க இதெல்லாம் செய்யறது. அப்படியா வாடகை வீடா சரி சரி எனக்கு தெரியாதுல்ல சரி. அப்ப உங்க பூர்வீக ஊர் எது? காவகிணறு. சரி சரி. அவைய வெளிநாட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்கூலு காலேஜ் எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து தான் அந்த வீட்டுக்கு போனோம். 2 வருஷம் இருக்கும். என்ன மைனி நாங்கள் வந்தங்க கண்மணி மைனி பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஊருமே ரொம்ப பிடிச்சிட்டு அங்கே தான் ஒரு சொந்த வீடு வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கு. பாப்போம் இனிமே என்ன நடக்குன்னு. நல்லது நல்லது எல்லாம் ரொம்ப நல்லபடியாகவே நடக்கட்டு. நான் தான் இப்போதைக்கு வீடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீரா கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவோன்ட்டு இருக்கேன். நீங்கள் வேற மைனியோ வீடை கட்ட பாருங்க. மீராக்கு என்ன கல்யாணம் இப்பமா முடிய போகுது? அவளுக்கு தான் படிச்சுட்டு தானே இருக்கா காலம் இருக்குல்ல அவளுக்கு. ஆமா ஆமா இன்னும் கால நேரம் இருக்கு அதனால கொஞ்சம் பயம் இருக்கும்ல. ஆமா பயமாம்ல. மீரா அழகு போல பிள்ளை இருக்கா. பிள்ளைக்கு படிப்பு இருக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு. இன்னும் என்ன வேணும்? மாப்பிள்ளை ஒவ்வொன்றும் லைன்ல நின்னெல்லாம் கட்டிட்டு போவான். அதானே. ஆமா மைனி வீடை கட்டுங்க சொந்த வீடு வேண்டாமா? ஆமா ஆமா இவளும் 6 மாசம்ல 1 வருஷத்துல இங்க வந்துருவாவ. வந்த கையோட வீடை தான் கட்டணும்னு சொல்லியிருக்காவ. பார்ப்போம். சரி பேசிக்கிட்டே இருக்கோமே பூண்டைகிட்ட உரிக்க ஆரம்பிச்சிருவோமா? சரி நம்ம வேணா ஆரம்பிச்சிருவோம். நானும் கூடையில் இந்த பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாம் கொண்டு வந்து இந்த அடுப்பறையில் வச்சிருக்கேன். எடுத்துட்டு வந்துடுவா? அவிய வரும்போது வரட்டு. வேண்டாம் ராணி அவிய 3 பேர் வரட்டு. அவியலும் நான் அதை இதை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காள்வ. அதனால அவியும் வரட்டு. அப்படிங்களோ அதான் நம்ம இத்தனை பேர் இருக்கோமேடே வேலையெல்லாம் நல்லா படபடன்னு செஞ்சிடலாம். அப்ப சரி மைனி அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுட்டு இருந்தேன். மீராக்கு மாப்பிள்ளைகளை தேடிட்டு இருக்கீங்களா இல்லை நான் பிறகுதான் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கீங்களா? சும்மா கேட்கு. ஐயோ இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ படிச்சுக்கிட்டு தானே இருக்கா அப்போ முடி கேட்டோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவைய அப்பாவும் வேணும்ல. நான் மட்டும் தனியாக எங்கேருந்து செய்கிறது? சரிதான் சரிதான். எதுக்கு மைனி கேட்கிய? எங்களுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை வீடு எதுவும் தெரிஞ்சிருந்தா அவங்கள்ட்ட சொல்லுவோம்ல அதுக்கு தான். மாப்பிள்ளை வீடு ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு தகவல் சொல்லுவோம்ல அதுக்கு தான். அதுவும் சரிதானே. நான் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊரில் தான் பார்ப்பேன். மைனி எனக்கு என்னமோ தெரில ஆனால் தோணுச்சு நீங்கள் இப்படி தான் சொல்லுவீன்னு. நீங்களே பாருங்கம்மா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து எங்களுக்கு தகவல் மட்டும் சொல்லுங்க. என்ன இன்னும் 2 மாசமா என்னமோ தான் இருக்கு படிப்பு முடிச்சிருவேன். அப்படியா? ஆமா மைனி இப்போ ஸ்டடி லீவ் தானே கொடுத்துருக்காவ. 1 வாரம் 10 நாளும் என்னமோ ஸ்டடி லீவ் கொடுத்துருக்காவ. அதுக்கு தான் உட்காந்து படிப்பா படிச்சிட்டு இருக்கா பாருங்க. அப்போ நாளைக்கெல்லாம் காலேஜ்ல கிடையாது அவளுக்கு? இல்ல இல்ல அதனால தானே வந்ததே நாங்க. அஜய் மட்டும்தான் உங்க பிள்ளைகளோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போவான். அப்ப சரி மீரா போலன்னா நம்மளுக்கெல்லாம் நல்ல பொழுது போகும். அத்தே என்ன சின்ன பொண்ணு இது? ஏதோ வியாபாரம் பார்க்க போறியா என்ன? இல்ல அத்தே சரசக்கா வீட்டில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். சிக்கன் பிரியாணி. அதுக்கு தான் நம்ம வீட்டில இருந்து வெங்காயமும் தக்காளியும் அப்புறம் நெய்யும் எடுத்துட்டு போறேன் தே. அதுக்கு ஏன் இப்படி கூடையில எடுத்துட்டு போயிட்டு இருக்கா? கட்டப்பை எதுவும் இல்லையா? கட்ட பையெல்லாம் தூக்குனா கை வலிக்கும்ல அத்தே. அது சரி அதுக்கு ஏன் இவ்வளவு வெங்காயம் தக்காளி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா? சுமார் ஒரு 20 பேர் இருப்பாவில அத்தே. அப்ப இவ்வளவு வேணும்ல. 20 பேரா? எது விசேஷமா? அத்தை இல்லத்தே அந்த கண்மணி அக்கா அப்புறம் அவிய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காவல்ல. நான் சொன்னேன்ல அத்தே அந்த மீரான்னு ஒரு பொண்ணு சொன்னோம்ல அவ அவங்க அம்மா அவங்க தம்பி எல்லாரும் வந்திருக்காவல்ல. ஆமா ஆமா அதான் இப்படி எல்லாரும் வந்திருக்காவல்ல அதான் எல்லாரும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி செய்வோன்ட்டு முடிவெடுத்திருக்கோம். நீங்களும் வாங்கத்தே. நான் வாரேன் ஆனா இப்போ வரல கொஞ்சம் வேல் தாழ்ந்தோன்னு வாரேன்னு. நானும் அவளெல்லாம் பார்க்கணும்ல. ஆமாத்தே ஆமாத்தே. சரி நான் வாரேன் நீ போ.
பார்த்து நட. இப்படி தலையில வச்சுட்டு போனா என்னன்னு பார்த்து நடப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சரி போ. என்ன ஆச்சு இந்த அத்தைக்கு? நம்ம ட்ரிப்பு போறதுக்கு முன்னாடியில இருந்து நம்மள ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாவே, நல்லா வேலை பேசுறாவே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, ஏதோ நல்லது நடந்தா சரி. போயிட்டு வரேன் அத்தை. சரி சரி, பார்த்து போ. ஏன் பாட்டுக்கு எச பாட்டா? ஏலா சின்ன பொண்ணு, நீதானா? வா வா. நல்ல கரகாட்ட காரியமெல்லாம் வந்திருக்கியே. ஆமா, ஒரு கரகாட்டமும் போட்டுட்டு தானே வரோம். இன்னும் 4 மணி வரலையோ? வந்துட்டேன். வந்தாச்சே. வாக்கிதா, வந்து உட்காரு. அட என்னடே நீங்க ரெண்டு ஆட்டக்காரிய மாதிரி இருக்கியே. ஆமா வாங்க, ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம். எம்மா விடு தாயி, நான் வரல. 4 மணி என்ன நீங்க மட்டும் வந்திருக்கியே? பிரியாணி அரிசி எங்க? கொண்டு வந்துட்டேத்தா. பிள்ளை எல்லாம் பரவாசல்ல உட்கார்ந்திருந்தாவ, அவிய கையில தான் கொடுத்துருக்கேன். அட அது ஒண்ணு இல்ல 4 முடி, நீங்களும் தலையில வச்சு கொண்டு வந்திருந்தீங்கன்னா நம்ம 3 பேரும் இன்னொரு ஆட்டம் இங்க போட்டுக்கலாம்ல, அதான் கேட்டேன். என் தலையில அரிசி முடிய வச்சுட்டு நான் ஆடுவேன். யாரு என்ன கொண்டு வந்தாங்களோ அதை வச்சுதானே ஆட முடியும். நாலு பின்ன நம்மளை பத்தி வரலாறு சொல்ல வேண்டாமா? இன்னாரு இன்னொன்னு கொண்டு வந்தாங்க, இப்படி ஆடினாங்கன்னு சொல்ல வேண்டாமா? அப்படிப்பட்ட வரலாறே வேண்டாம். ஏட்டி வாங்கட்டி, நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாமா? சரி, ராணி அக்கா சொல்லிட்டாவ, இன்னும் மறு வார்த்தை கிடையாது. வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். சச்சு, கிச்சன்ல தான் வச்சு பண்ண போறோமா? அங்க வச்சு வேண்டாம் சின்ன பொண்ணு. அப்போ இங்கே வச்சு பண்ணிடலாம்னு சொல்றீங்களோ? வேண்டாண்டே, இங்க வச்சு பண்ணா அவ்வளவு புகையும் வீட்டுக்குள்ள தான் போகும், காத்தடிக்க பத்தியா? அப்ப வேற எங்க தான் பண்ணணும்? அதோ அந்த இடத்துல பண்ணிடலாமோ? அங்க பெரிய இடமா இருக்குல்ல, நல்ல வசதியாவும் இருக்கும் நம்ம எல்லாரும் உட்கார்றதுக்கு. அது சரி அப்படியே பண்ணிடலாம். முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்க வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு அப்புறம் அங்க போய் சமைப்போம். ஆமா, அங்க ஒரு சமைச்சிட்டு இருக்க, இங்க நம்ம வெட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது தேவை இருந்து இங்க நம்ம வெட்டாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் போச்சு. அதுவும் சரிதான். சரி சச்சு, கறி எதுவும் கழுவணுமா? தாங்க நான் கழுவி தாரேன். அதெல்லாம் கழுவி ரெடியா வச்சாச்சு. சச்சு, சிக்கன் 65 சரியா? சிக்கன் ஃப்ரை வேண்டாம். சிக்கன் 65யா? அது எனக்கு செய்ய தெரியாதுமோ? ஆமா, அது ஒரு பெரிய விஷயமா? அதான் யூடியூப்னு ஒண்ணு இருக்கே, பாப்போம் செய்வோம். அப்ப சின்ன பொண்ணு, அப்ப அது செய்யறதுக்கு தேவையான பொருள் எங்க வீட்டுல இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அப்படியே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கிறத வச்சு செய்வோம். நான் அந்த சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அது மட்டும் இந்த கூடைகளை வச்சிருக்கேன். அப்ப சரி, எல்லாரும் தின்னா சரி. ஏன் சச்சு திங்க மாட்டவ? சிக்கன் எல்லாம் சும்மா வரட்டி கொடுத்தாலே திம்போம், இதுல இவ்வளவு மசாலா போட்டு கொடுத்தா திங்காமல இருப்பாவே. சரி, அப்ப செய்ய ஆரம்பிக்கலாமா? அப்ப சரி, நான் போய் உப்பு, அந்த கிராம்பு, ஏலக்காய் அது இதுன்னு எல்லாமே எடுத்துட்டு வரேன், சரியா? எக்கா நீ வேணா இங்க இருக்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா நீனு வா. நீ அந்த ஏலக்காய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் அதுக்குள்ள அரிசி கழுவி ஊற வச்சிருந்தேன். ஒரு அரை மணி நேரமா அது ஊறணும் இல்லைன்னு சின்ன பொண்ணு? ஆமா அதுவும் சரிதான், அப்பதான் அந்த அரிசி உடையாம இருக்கும். சரி வா. என்ன சின்ன பொண்ணு, ஒரு கூட நிறைய வெங்காயம் தக்காளி எடுத்துட்டு வந்திருக்கா? ஆமா, தேவையானதை எடுத்துக்க வேண்டியதானே, மிச்ச மீதியும் சரசக்கா வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கே, உன் மாமியார் ஒண்ணும் சொல்லலையா? என்ன அதிசயமோ தெரியல, என்ன ஒண்ணுமே சொல்லல. அவையிலும் கொஞ்ச நேரத்துல வாரேன்னு சொல்லியிருக்காவ. கண்மணி அக்கா மீரா எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னாவ. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடுறது கூப்பிடுவோம்ல, அப்ப வந்து பாத்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயிலா இருக்குல்ல, அதனாலதான் இப்ப வரல. கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் வாரேன்னு சொன்னாவ. சாப்பிடும்போது கூப்பிட்டா கரெக்டா இருக்கும். வெயில் அடிக்கதான் செய்யுது, ஆனா இங்க உட்கார்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த காத்தோட சேர்ந்து நல்லா இருக்கு. ஆமா
சுத்தியும் மரமால இருக்கு. அப்புறம் எங்க இருந்து வெயில் அடிக்க நல்லா இருக்கும் இங்க உட்கார்றதுக்கு. ஆமா ஆமா, அதுக்கு தான் நாங்க எல்லாருமே இங்க ஆஜராயிருவோம். இங்கதான் நல்லா காத்து வருது. அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நீங்க காலையிலேயே எங்களை பார்த்துருப்பீங்களே. முன் வாசல்ல வெயில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புற வாசலுக்கு போயிடுவோம். புற வாசல்ல வெயில் அடிச்சா முன் வாசலுக்கு வந்துருவோம். அரிசி நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. மசாலா அது இதுன்னு எல்லாமே அந்த பிரியாணி செய்யற இடத்துல வச்சாச்சு. செங்கலையும் செட் பண்ணியாச்சு. அப்ப சரி, நம்ம வெங்காய தக்காளின்னு வெட்ட ஆரம்பிச்சிருவோமா? சரிக்கா, வாங்க நீங்க வந்து உட்காருங்க. சரி மக்கா, சரி. எக்கா, நீள நீளமா வெட்டினா போதுமா இல்ல பொடிசு பொடிசா வேணுமா? சின்ன பொண்ணு, நீல வாக்குல தான் வெட்டணும். ஆமா சின்ன பொண்ணு. அப்போ இஞ்சிய சின்ன சின்ன துண்டா வெட்டிட்டுமா? வெட்டு மீனா, எப்படி அதை அரைக்க தானே போறோம், நீ வெட்டு. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறது நல்லா தான் இருக்குன்னு. இப்படி சேர்ந்து ஒரு மாசத்துல எப்படி நாங்க ஒரு 2 வாட்டியாவது சமைச்சிருவோம். ஆமா ஆமா, நான் எப்பெல்லாம் இங்க வரனோ அப்பெல்லாம் இப்படிதான் நாங்க உட்கார்ந்து சமைப்போம். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி மக்களே, எல்லாம் படபடன்னு வெட்டுங்கடே. இது போதுலக்கா, இன்னும் வேணுமா? இதுவே போதும்.